अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीज़ वेलकम टू चलाम टिप्स फ्रेंड्स इनकी वीडियो இந்த மாதிரி வேஸ்டான கவரை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஃப்ளவர் ஸ்டிக் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஏதாவது ஒரு கவர் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க சோ எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஈவனா இருக்க மாதிரி ஃபுல்லா வந்து ரெண்டு சைடுமே கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வந்து உங்களுக்கு அந்த கவர்ல கிடைக்குதோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினாக்கா சோ இந்த மாதிரி இருக்கும் இத வந்து அப்படியே நம்ம மடிச்சிட்டு சோ இந்த மாதிரி நம்ம கட் கொடுக்கலாம் ஒரு 80% கட் பண்ணா போதும் பாட்டம் வரைக்கும் கட் பண்ண தேவையில்ல ஃபுல்லா கட் பண்ணிட்டோம் அப்படினாக்கா நம்மளால அந்த ஸ்டிக்ல வந்து சுத்த முடியாது சோ அதனால இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கு இது அப்படியே நம்ம ரெண்டா இப்படி மடக்குனதோடியே சேர்த்து நம்ம வந்துட்டு தொடுப்பங்குச்சி அப்படி இல்லனா கட்டு கம்பி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடுப்பங்குச்சி தான் யூஸ் பண்ண போறேன் நம்ம தொடுப்பங்குச்சி வச்சு இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணலாம் இந்த இடத்துல க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அகைன் கொஞ்சம் க்ளூ வச்சிட்டு இந்த தொடுப்பங்குச்சி அதல வச்சு ஒட்டி அப்படி இங்க இருந்து நம்ம வந்து சுத்த ஆரம்பிக்கலாம் அதுக்கு இடையில நம்ம வந்து க்ளூ வைக்கணும் அப்படினு தேவையில்ல ஃபுல்லா வந்து சுத்திட்டு சோ அந்த கவர் வந்து நமக்கு வந்து எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு சுத்திக்கலாம் ஃப்ளவர் ஸ்டிக் வந்து நீங்க நல்ல ஹைட்டாவும் ரெடி பண்ணிக்கலாம் சோ இல்ல குட்டியாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் சோ எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் சுத்திட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நீங்க எக்ஸஸா இருக்கறத கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸை இன்னொரு தொடுப்பங்குச்சில சுத்தணும் அப்படினாக்கா நமக்கு இன்னொரு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டான ஒரு பேப்பர்ல நம்ம ரொம்ப அழகா ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க இது பார்க்கையில நமக்கு வந்து வேஸ்ட் கவர் மாதிரியே தெரியாது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் மாதிரி தெரியும் சோ இந்த கலர்ல உங்களுக்கு வந்து அட்ராக்டிங்கான கலர்ல இந்த மாதிரி வேஸ்ட் கவர் இருக்கும் சோ அதல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரே சைஸ்ல வந்து செய்யாம தொடுப்பங்குச்சி வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி நீங்க வந்து டிஃபரண்ட் சைஸ்ல வந்து செஞ்சு வெச்சீங்க அப்படினாக்கா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் கூட செய்யலாம் சோ நிறைய குட்டீஸ் வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய फ्रेंड्स வந்து நேம் சொல்லி கேட்டிருக்கீங்க சீக்கிரமே உங்களுக்காக எல்லார் நேமும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லி கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்குற குட்டீஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படினாக்கா கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்க நேமோட சோ கண்டிப்பா வந்துட்டு ஹாய் சொல்றதுக்காக வேண்டியே ஒரு கிராஃப்ட் வீடியோல நான் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஹாய் சொல்றேன் சோ அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம ஃப்ளவர் ஸ்டிக் வந்து கவர் பண்றதுக்கு சோ ஏதாவது ஒரு green tape அப்படி இல்லனா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டேப் ஏதாவது நம்ம வந்து ஸ்டிக் வந்து கவர் பண்ணனும் அவ்வளவுதான் சோ நான் மூணு விதமான டேப்பை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் ஒன்னு வந்து நம்ம எப்பவும் போல கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ற அந்த டேப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா Black கலர்ல எலக்ட்ரிக்கல் டேப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து நம்மட்ட green கலர் glittering டேப் இருந்துச்சு அதையுமே யூஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த மூணுல எது உங்ககிட்ட இருக்கோ சோ அத வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து foam sheetல லீவ் மாதிரி கட் பண்ணி சோ கொஞ்சம் அப்படியே நீளமா இருக்க லீவ் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த சைடுல இந்த மாதிரி ஒட்டி விடுறேன் இன்னும் கொஞ்சம் டார்க்கான greenல இந்த foam sheet இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுது இன்னொன்னு கலர் பேப்பர் இல்ல green கலர் பேப்பர் இருந்துச்சுனா நான் வந்து பேப்பர்ல தான் வந்து கட் பண்ணி வைக்கலாம்னு இருந்தேன் சோ இல்லாததனால இந்த greenலயே வந்துட்டு லீவ் வந்து வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் லீவ் வந்துட்டு தின்னா கொஞ்சம் லெந்தியா இருக்க மாதிரி பார்த்து வெச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டிக்குக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு லாவெண்டர் கலர் கவர்லாம் கிடைச்சிச்சுனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு லாவெண்டர் ஃப்ளவர் மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்
இன்றைக்கி இந்த ஈஸியான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.